இடத்துக்கே போய் நம்ம பட்டாசு வாங்க போறோம். தீபாவளியை கொண்டாடுறதுக்காக பட்டாசு வாங்க சிவகாசிக்கே வந்துட்டோம். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் தான் இருக்கிறோம். சிவகாசியில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னாலே சிவகாசி வந்து பட்டாசுக்கு தான். சிவகாசி அப்படின்னாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டாசு தயாரிப்புக்கு வந்து ஒரு முக்கியமான பெயர் பெற்ற புகழ் வாய்ந்த இடம் அப்படின்னு தான் சொல்லணும். மாரிமுத்தையா கிட்ட வந்து நம்ம வந்து இந்த கம்பெனி பற்றியும் அவங்க வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த பட்டாசு தொழில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க ஐயா? நான் வந்து கிட்டத்தட்ட 16 வருஷமாக பட்டாசு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொந்த கம்பெனியாக வச்சுருக்கோம். 16 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்களாக்கோ காலையில் கரெக்டாக வந்து என்னுடைய பஸ்ஸு வந்து பார்த்தீங்களாக்கோ இந்த பஸ் இருக்குது. அவங்க பக்கத்து கிராமத்துலேருந்து நாங்கள் ஏற்றிட்டு வந்துடுவோம். காலையில் 9 மணிக்கு ஸ்டாப் ஆளுங்களாம் வந்துடுவாங்க. கரெக்டாக 11 மணிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டீ டைம் கொடுத்துருவோம். டீ நாங்கள் வந்து கம்பெனிலேருந்தே கொடுத்துருவோம். ஈவினிங் கரெக்டாக 5 மணிக்கு நாங்கள் வெளியேறிடுவோம். கம்பெனி விட்டு அவங்கள வெளியேற்றிடுவோம். பஸ்ஸிலேருந்து எங்கள் டிரைவர் கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்கி விட்ருவாங்க. ஃபேக்ட்ரியில் எந்தெந்த மாதிரியான பட்டாசுகள் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்களுடைய கம்பெனி வந்து மதன் ஃபயர்வர்க்ஸ்ங்கிறது வந்து இது என்னுடைய பையன் சன் மதன் குமார். நாங்கள் வந்து பார்த்தீங்களாக்கா இதில் வந்து புஸ்வானம், சக்கரம், பாம்பு, பென்சிலு, ராக்கெட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் இந்த கம்பெனியில் வந்து இது லைசன்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இதுதான் லைசன்ஸ். இந்த லைசன்ஸ் உள்ள ஐட்டம் மட்டும்தான் நாங்கள் இங்கே தயார் பண்ணுறோம். பட்டாசு மருந்து இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் கிடங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கேருந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி அளந்து அந்த தொழிலாளர்கள் கிட்ட கொண்டு கொடுப்பார் இவர். அதை தான் பார்க்குறீங்க. குழந்தைகள் முதல் சிறியவர்கள் வர விரும்பி விடக்கூடிய பிஜிலி பட்டாசு தயாரிக்கிறத தான் பார்க்க போறீங்க. நாங்கள் செங்கமலைப்பேட்டிலேருந்து வரோம். நாங்கள் இந்த மதன் ஃபயர்வர்க்ஸில் 6 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கொலா கடையிலேருந்து இந்த வளையம் வரும். அப்புறமா இதில் கெமிக்கல் ஃபுல் பண்ணி மேலே மண் பூசி எங்களுக்கு தருவாங்க. நாங்கள் அதில் ஊசி வச்சு தகரம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காயப்படுவோம். அப்புறமா மறுநாள் வந்து ஓனர் அவங்க செக் பண்ணுவாங்க காஞ்சிருக்கான்ட்டு. அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் சொருங்க அப்படின்னு சொன்ன பிறகு நமக்கு இந்த மருந்து கெமிக்கல் மருந்து கொடுப்பாங்க. திரி அறுத்து விடுவாங்க. நாங்கள் காய வச்சு இதை சொருகி பழையபடி காய வைப்போம். அப்புறமா ஓனர் வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. சாம்பிள் போட்டு பார்ப்பாங்க. ஒவ்வொரு வெடியாக போட்டு பார்ப்பாங்க. அது நல்லா வெடிச்சிச்சுன்னா அது காஞ்சிச்சுன்னு சொல்லி அப்புறமா பேக் பண்ணுவாங்க. இவ்வளோதான் வளையங்குத்து வேலை. வேலை பார்க்குறேன். 6 வருஷமாக வேலை பார்க்குறேன். இது வந்து ஸ்பெஷல். இது வந்து லோடு பண்ணணும். லோடு பண்ணிட்டு புஸ்வானம் செய்கிறோம். இதை வந்து திரி வச்சு லோடு பண்ணி திரி வச்சு ஒட்டை கொடுப்போம். ஒட்டி இந்த இப்படி எம்போஸ் ஒட்டி வரவும் இதுக்கு அடைக்கும்போது ஓனர் வந்து இதை பார்ப்பாங்க, பொருத்தி பார்ப்பாங்க. பொருத்தி பார்த்துட்டு எங்களை அடைக்க விடுவாங்க. அடைச்சி முடித்ததும் எப்படி அடைக்கணும். அடைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி பண்டல் போடணும். பண்டல் போட்டு அப்படியே கேஸில் பேக்கிங் போடணும். வெள்ளைச்செல்வி. எப்படிங்க அது செய்கிறீங்க? முதல் கெட்டு அடிக்கணும். கெட்டு அடித்து அதுக்கப்புறம் தாள் போடணும். தாள் போட்டு காய வைக்கணும். அடுத்து சுற்றணும். சுற்றி காய வைக்கணும். அதுக்கடுத்து ஒட்டணும். ஒட்டி காய வச்சு அடைக்கணும். அடைச்சி அது பிறகு பினிஷிங் அடைக்கணும். பினிஷிங் ஆக்கி கடைக்கு ஏற்றிட்டு போகணும். பாருங்க, வாண்டர்ஃபுல். கையில் வச்சு விடக்கூடிய சக்கரம் இது எப்படி இருக்கு. இங்க சேஃப்டியை ரொம்பவே கையாளுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூம்லயே 4 பேர் தான் வேலை செய்யறாங்க. இது பாத்தீங்கன்னா ராக்கெட் செய்துட்டு இருக்காங்க. ராக்கெட்டை மேலே வானவேடிகள் அந்த மாதிரியான செக்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் இந்த மாதிரி மேலே போய் வெடிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் நிறைய வச்சுருக்காங்க. பொல்யூஷனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. தீபாவளி பண்டிகை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு எல்லாருடைய தமிழ்நாடு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். ஹேப்பி தீபாவளி வாழ்த்துக்கள், ஹேப்பி தீபாவளி வாழ்த்துக்கள், ஹேப்பி தீபாவளி வாழ்த்துக்கள், ஹேப்பி தீபாவளி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். Our owner is giving the work for working 365 days in a per year. So all the viewers give your items support and buy the items very about you. You must also tell the items about our another people's everything, sir. மதன் ஃபயர் ஒர்க்ஸில் உற்பத்தி விலைக்கே நீங்கள் பட்டாசு வாங்கணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணிடுங்க.